உறவுகளும் சார்புகளும் கார்ட்டீசியன் பெருக்கல் அறிமுகம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன்ட்ரோடக்ஷன். கார்ட்டீசியன் பெருக்கலை பொறுத்து நினைவில் கொள்ள வேண்டிய கூற்றுகளும் அவற்றிற்கான உதாரணங்களும். முதல் கூற்று, A cross B ஆனது A மற்றும் B என்ற கணங்களுக்கு இடையேயான அனைத்து வரிசை ஜோடிகளின் கணம் எனில் வரிசை ஜோடிகளின் முதல் உறுப்பு கணம் A இன் உறுப்பாகவும் இரண்டாவது உறுப்பு கணம் B இன் உறுப்பாகவும் இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க. A is a set of elements 0 and 2 மற்றும் B is a set of elements 1 மற்றும் 3 எனில் A cross B is a set of elements 0,1 0,3 2,1 2,3. 4 ஆர்டர் பேர்கள் நமக்கு அந்த கணத்துக்குள்ள கிடைக்குது. இங்க 0 2 என்பது கணம் A இன் உறுப்புகள், 1 3 என்பன கணம் B இன் உறுப்புகள். இதுதான் அங்க மேல சொல்றாங்க. அதாவது அந்த ஆர்டர் பேர்ல வரிசை ஜோடிகள்ல முதலாவது வரக்கூடிய உறுப்பு முதல் கணத்திலிருந்தும் ரெண்டாவது வரக்கூடிய உறுப்பு ரெண்டாவது கணத்திலிருந்தும் இருக்கும். அதுதான் அந்த ஸ்டேட்மெண்டோட கருப்பொருள். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், கணம் A மற்றும் கணம் B ஆகியவை இரு கணங்கள் எனில் A கிராஸ் Bயும் B கிராஸ் Aயும் சமமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது A, B is not equal to B, A. ஆனால் அவற்றில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். n of A cross B is equal to n of B cross A. A is a set of elements 1 மற்றும் 2. B is a set of elements A மற்றும் B எனில் A cross B. இப்ப Aல இருக்கிற உறுப்புகள் அந்த பிராக்கெட்ல ஆர்டர் பேர்ல முதல் இடத்தை பிடிக்கணும். Bல இருக்கக்கூடிய உறுப்புகள் இரண்டாம் இடத்தை பிடிக்கணும். ஸோ 1,A 1,B 2,A 2,B. இதுதான் A கிராஸ் Bல இருக்கக்கூடிய உறுப்புகள். B கிராஸ் Aனா Bல இருக்கிற உறுப்பு முதலாவது இடத்தை பிடிக்கணும். ஸோ A,1 B,1 A,2 B,2. இதுதான் B கிராஸ் Aல இருக்கக்கூடிய உறுப்புகள். இப்ப A கிராஸ் Bயும் B கிராஸ் Aயும் ஈக்குவலா இல்லை, பார்த்தாலே தெரியுது. ஆனா இந்த எலமெண்ட்ஸை பாருங்க, இதுலயும் 4 எலமெண்ட்ஸ், இதுலயும் 4 எலமெண்ட்ஸ். ஸோ அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? அவ்வளவுதான். ஸோ 1,A is not equal to A,1 2,B is not equal to B,2. ஆனால் n of A கிராஸ் B equal to 4, n of B கிராஸ் Aயும் 4, எண்ணிக்கை சமமாக இருக்கிறது. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட், கணம் A மற்றும் கணம் B ஆகியவை இரு கணங்கள் எனில் A கிராஸ் B is equal to 5 எனில் A is equal to 5 அல்லது B is equal to 5 அல்லது கணம் A மற்றும் கணம் B ஆகிய இரண்டும் 5 ஆக இருக்கும். இங்கே A is a set of elements 1, 2 and 3. B is empty set எனில் A cross B is an empty set. B cross Aயும் ஒரு வெற்றுகணம். நான்காவது கூற்று, A மற்றும் B ஆகியவை இரு கணங்கள் n of A is equal to P, n of B is equal to Q எனில் n of A cross B is equal to PQ ஆக இருக்கும். A is a set of elements 1, 2, 3. B is a set of elements 4 and 5. n of A இங்கே 3, n of B இங்கே 2. ஸோ A cross B கண்டுபிடிக்கிறோம். இதில் மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் வருது. ஸோ n of A cross B is equal to 3 into 2, 6. n of A, n of B ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு n of A cross B கிடைச்சிரும்.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?